சாயந்தரம் டீ குடிச்சாச்சு. குடிச்சிட்டு அப்படியே மேலே வந்து உட்காரலான்னு வந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டுறேன்னாங்க. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து 100 பூ 50 ரூபானாங்க. இதாங்க அந்த 50 ரூபா பூ. என்னப்பா இதெல்லாம்? விளையாட்டு ஜாமானா? ம். என்னென்ன கலர்ஸ் இருக்கு? ஓஹோ, சரி. அக்கா 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 என்ன பண்றாங்க? நீ என்னப்பா பண்ற? நான் வந்து செடியெல்லாம் நம்ம வீட்டுல இருக்க செடியெல்லாம் பார்த்துருக்கேன். என்னப்பா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? இல்லப்பா நான் விளையாடலான்ட்டு பம்பரை குத்தலான்ட்டு பம்பரத்தை கை சுத்திட்டு இருக்கேன். பம்பரை சுத்த தெரியுமா? அதான் உனக்கு தெரியுமா? இந்த பம்பரெல்லாம் விளையாண்டுருக்கியா? தெரியும். அப்படியா? அது எப்படி சுத்தணுன்றது காட்டுறேன் பாரு. நான் இங்க காட்டு. இது பாருங்க, இது நம்மளோட பசங்களுக்கெல்லாம் இது என்னன்னு கூட தெரியாது. எல்லா விளையாட்டும் மறந்துடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இப்ப பம்பரம், அடுத்த வீடியோல இன்னொரு கேம் போடுறோம். எடுப்பா வந்து இது பாருங்க, இது நம்ம குழந்தைகள் எல்லாம் சொல்லி கொடுங்கண்ணே. நம்ம கேம்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு காசை கொடுத்து 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரம் 100 ரூபா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எந்த செலவுமே இல்லாம பசங்களுக்கு நல்ல ஆக்டிவ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த விளையாட்டு வந்து பாருங்க, பம்பர் தேடுவா, அப்படியே பம்பர் தேடுவா, அப்படியே கிட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கணும். அங்க போகும்போது எப்படி சுத்துதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதுலயே இவர் பயிர் பண்ணுவாருப்பா. இருப்பா பிடிக்காதுப்பா. இதே இன்னொரு விளையாட்டு சொல்லுவாங்க, இது வந்து எலி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாடாவை எடுத்து இப்படி கிட்ட கொடுத்தோம்னா அது அப்படியே அதுல சுத்தி சுருண்டுடும். இருங்க நான் காட்டுறேன். இருங்க காட்டுறேன். இப்ப பாருங்க, கை காட்டுப்பா, எப்படி சுத்துது பாருங்க. அப்படியே இருக்கு. இந்த மாதிரி பசங்களை கிட்டானா ஒரு நல்ல ஹாப்பியா இருப்பாங்க, ஜாலியா அப்படியே பிடிச்சு. இங்க வாப்பா லன்சிகா, கிட்ட வா. நான் அப்பா பிடிக்கிறேன் கொண்டு. சரி விடு, இரு. தலைக்க சுத்த போய்தான். இங்க பாருங்க சாயந்தரம் கிளைமேட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ரோடு தெரியுதுங்களா? இதாங்க மெயின் ரோடு பாருங்க. அப்படியே மாடிக்கு வந்துட்டோம். சாயந்தரம் மேல வருது, அது ஒரு நல்லதா இருக்கு கிளைமேட். ட்ரை பண்றாங்க. சின்ன வயசுல விட்டதா கை போற மாட்டேங்குது. இப்ப நீ ட்ரை பண்ணுப்பா, நீ ட்ரை பண்ணு. எங்க பாப்பா ட்ரை பண்ணுங்க, பெரிய பாப்பா. நீ ட்ரை பண்றியாப்பா அன்சிகா? எல்லாமே ஆரம்பத்துல அப்படிதான் வரும், என்ன பண்றது. இப்ப தலைகளை சுத்தம் பொறுமையா. அப்படிதான் கரெக்டா அந்த ஸ்டெப்பா அப்படியே இல்ல வர மாதிரி சுத்தணும். காட்டு கிட்ட காட்டு. இப்ப விடு, எல்லாம் இழுத்து விடு. சூப்பர். பாருங்க எங்க பாப்பா பம்பர் விட்டு கத்துச்சு. இது மாதிரிதான் விடணும். இது ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கும் போது. இது பாருங்க, பூ கட்டியாச்சு, மல்லிகை பூ.